ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. ஒரு அருமையான குருமா, பேச்சுலர்ஸ்லாம் குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு குருமா, குயிக்காக ஃபாஸ்ட்டாக எப்படி செய்யணும்னு பார்க்கணுமா? அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம். குயிக்காக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். வாங்க, அது எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு குக்கர் எடுத்துங்க. குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஜீரகம் சேர்த்துக்குங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதை நல்லா செவக்க வறுக்க விடுங்க. ரொம்ப நல்லா வறுத்து வந்ததும் அதில் என்ன பண்ணுறீங்கன்னா 4-5 பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. 2 கீரி சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை அந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணி சேர்த்துட்டு இதே நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌனாக வரணும், அப்போ தான் நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வந்ததும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது மாதிரி இடித்து சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கி வந்ததும் உருளைக்கிழங்கு சேர்த்துக்குங்க. கேரட்டு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே 2 நிமிஷம் அந்த மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயிலேயே வதங்கி வந்ததும் ஒரு தக்காளி சேர்த்துருங்க. தக்காளி சேர்த்துட்டு இது நல்லா குழஞ்சி மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம். இந்த மாதிரி வதங்கி வந்ததும் சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு குக்கரோட மூடி போட்டு வெயிட் வச்சு 2-3 விசில் நல்லா வேக விட்டுக்கலாம். விசில் நல்லா அடங்கியதும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், விசில் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், சூப்பராக எல்லாம் வெந்துருச்சுங்க. அந்த உருளைக்கிழங்கு வெந்துருச்சான்னு பார்க்குறது எடுத்து சைடில் லைட்டாக அந்த மாதிரி உடச்சி விட்டிங்கன்னா நல்லா குழன்னு வந்துடும். பத்தலைன்னா நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபண்டாஸ்டிக்கான குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பேச்சுலர் செய்யக்கூடிய மாதிரி ஒரு குருமா ரெடி ஆச்சுங்க. சாதத்து கூட சாப்பிட்லாம், சப்பாத்தி, பரோட்டா, தோசை கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். குயிக்காக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். இதே மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனல் மிஸ்டர் விஜயன் ப்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துருக்கும். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறது நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் அதிகமான வீடியோக்கள் இருக்குது, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.